முதல்ல பத்திரிக்கை என்ன போயிட்டு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்களுடைய கடந்து வந்த பாதை. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒயில்ட் கார்டு வந்தாங்க இல்லையா, இந்த ஒயில்ட் கார்டு வந்தவங்க நல்ல இந்த இந்த விஷயம் பண்ணல, கடந்து வந்த பாதை சொல்லல, அதனால அவங்க அப்படியே சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு வந்து திவ்யா கணேஷ் உடைய இது போனுச்சு. திவ்யா கணேஷ் அவங்க லைஃப்ல எங்க இருந்து வந்தாங்க, என்னென்ன பிரச்சனைகள், அதை வந்து ஷார்ட்டாவே சொல்லிடுறேன், ரொம்ப லென்த்தா போக வேண்டாம். என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வில்லேஜ், அதாவது ரொம்ப வில்லேஜ், ராம்நாட் பக்கத்துல ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல இருந்து அவங்க படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபேமிலில இருந்து ராம்நாடு வந்து டிராவல், அதாவது ஷிஃப்ட் பண்றாங்க அவங்க வீட்டை. அதுக்கப்புறம் அங்கதான் அவங்க படிக்கிறாங்க. அவங்க ஒரு மக்கு ஸ்டூடெண்ட், 12th வந்து ரொம்ப ஃபெயில்லாம் ஆயிருக்காங்களாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவங்களே தான் சொல்றாங்க அவங்களும் ஒரு மக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து இருந்த ஒரே ஒரு ஆசை வந்து ஒரு லாயர் ஆகணும் அப்படிங்கிறதுனால லாயரா ட்ரை பண்றது, அதாவது சும்மா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கான எந்த முயற்சியும் அவங்க எடுக்கல. அதாவது அப்புறம் ஜட்ஜ் ஆகணும், எல்லாரும் ஊர்ல மரியாதை பெருசா இருந்தது இல்லையா, அதனால ஜட்ஜ் ஆகணும் ட்ரை சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. அதுவும் பெருசா அவங்க வந்து எதுவுமே பண்ணிக்கல. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவங்க அக்கா எல்லாம் வந்து இவங்களோட வயசுல ரொம்ப பெரியவங்க, அதாவது ரொம்ப வயசுல பெரியவங்க அவங்க அக்கா அண்ணெல்லாம். இவங்க வந்து ரொம்ப செல்ல புள்ள அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்காங்க. அப்ப அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி சென்னையில இருந்திருக்காங்க. குழந்தை பிறக்கிற போற டைம்ல அவங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் சென்னை வராங்க. சென்னை வந்து அப்பதான் வந்து அவங்க அக்கா கிட்ட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பத்தி யாரோ பேச, அங்கதான் வந்து அவங்களுக்கு வந்து மீடியா பத்தி கேள்விப்படுறாங்க. அதாவது வில்லேஜ்ல நம்ம பார்ப்போம்ல, ரொம்ப வில்லேஜ்ல அவங்களுக்கு இந்த உலகத்துக்கும் அவங்களுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்காது. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்கிற ஒரு மாதிரியான ஆள் தான். அப்படி இருந்த ஒருத்தவங்க தான் வந்து திரும்ப மீடியாக்குள்ள போய் அப்படியே வாய்ப்புகள் தேடி அதுவா அமைஞ்சிருக்க அப்படி அப்படியே நடிக்க ஆரம்பிச்சு, இடையில ஒரு கட்டத்துல ஒரு ரெட் கார்டு, அது போன சீசன்ல ஒருத்தர் வந்தாரு, அவரு வந்துட்டு முதல் வாரத்திலேயே 2வது வாரத்திலேயே ஒருத்தர் அனுப்பி விட்டாங்க. அப்புறம் கடைசியில வந்து கொஞ்சம் சீன் போட்டார்ல, அவர் கூட எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் அவங்களே சொல்லாத பிரச்சனையை நம்மளும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான். செட்ல ஒரு சில விஷயங்கள் இவங்க வந்து சொல்ல போக அவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து செட்டை விட்டு வெளியில அனுப்பி ரெட் கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க எங்க இருந்து எந்த வாய்ப்பும் கிடைக்கல அப்படின்னு ஹைதராபாத்லாம் போய் அதுக்கப்புறம் அங்க போய் நடிச்சிருக்காங்க. அப்பதான் வந்து அவங்க மக்கள்ன்றத அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு புது லாங்குவேஜ் நம்ம கத்துருக்கோம், எப்படி கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயம் பாசிட்டிவா அவங்கள எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இங்க வாய்ப்பே வரல அப்படின்னும் பொழுது இந்த பக்கம் வந்து பாக்யலட்சுமி சீரியல்ல வந்து ஒரு பெரிய வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சிருக்கு. பாக்யலட்சுமி சீரியல்ல இருந்து டைரக்டா வந்து பிக் பாஸ். இதுதான் அவங்க லைஃப்ல கடந்து வந்ததை ஷார்ட்டா சொல்லலாம். இல்ல ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க, என் லைஃப்ல வந்து போன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. அது அவங்க ஒரு கல்யாணத்துக்காக ஒரு முடிவு எடுத்து அது வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனா ரொம்ப